திருவாரூரில் ஒரு கேட்டு தெரியுங்களா? திருவாங்கூர் திருவாரூரில் வரவும் வந்து பார்த்துட்டு நேரில் காய்கடையெல்லாம் ஓடிட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்குள்ள ஒரு தாங்கில உங்க இடங்களா அது? கோயில் கோயில் இடம். எந்த கோயில்? அந்த ஓடு இருக்கு வந்து பூரா கோயில். இந்த வீடுகள் கூட கோயில் இடம் தானே? கோயில் அதாவது ஆதி காலத்துல கோயில் இருந்த இப்போ உங்களுக்கு கோயில் இருந்த இடம் தான். அடிச்சு கூட இல்லையே. எல்லாமே இருக்கு. எங்க இருக்கு? இந்த வேலைக்காரில் வந்து பார்த்தேன். இல்லக்கல்லு ஆதி காலத்துல அந்த கல்லு செவ்வறு உலகம் இருக்கு. பார்த்தாங்க. நோண்டி பார்த்துட்டு பயப்படுறாங்க. எதுக்கு? அதுக்குள்ள ஒரு இது வேணும். எந்த இடத்துல இருக்கு? அந்த வேலைக்கு இல்லையா? இந்த ஜாதகம் அது கட்டக்கூடிய அமைப்பு ஜாதகம். ஜாதகம் உள்ளவங்க தான் எடுக்கணும். அது எல்லாரும் தொட முடியாது. பழையார் அதுதான் ஒரு ராஜா வாழ்ந்த பழையாறு படையோட ஆகிய படை நுழைவு படையெல்லாம் இங்கே தான் வாழ்ந்து ஏற்கனவே வந்து வேற பூபதி ராஜபுரம் பேர். இப்போ வந்து ஓட்டர் கொண்டு போய் ஓட்டர்கள்லாம் குடியிருந்திருக்காங்க. முன்னாடி பூபதி ராஜபுரம் ராஜபுரம் இந்த பெரிய கோயிலுக்கு அப்படியே ராஜாகத்தில் வந்துட்டாங்க. இங்க இருக்கா? ராஜராஜன் பெரிய கோயில் இங்க அங்கதான் பஞ்சவன் மாதவி பழைய கோயிலா? பழையாறு ஆப்பத்தாண்டியா அது பழையாறை கோயில். இந்த சைடு இங்க ஒரு கோயில் இருக்கான். இதுதான் பஞ்சவன் மாதவி தலைநகரம் சோழர். பழைய அது எப்ப திறப்பாங்க? மூடி பரவாயில்ல பூனி கலைஞ்சி பழையாறை கோயில் சாயந்தரம் தான் திறப்பாங்க. போற நேரத்தில் இங்க எப்படி ஐயா ராஜராஜனுடைய வாழ்ந்துருக்காரு. ஓ இங்க தானே? இந்த ஊர்ல கோயில் இருந்தாங்க. ஓ இங்கதான் கோயில் அவர் கட்டின கோயில் இருந்திருக்கு. சொன்னீங்கல்ல இந்த அம்மாவெல்லாம் இங்கே தான் இருந்திருக்காங்க. இது ஒரு கல்லுகர் இருக்கு. கல்லுகர் அந்த கல்லை வந்து இந்த கோயிலில் வச்சு கட்டியிருக்காங்க. அது கரந்த எழுத்துல எழுதிருக்கு. எங்கள் ஊரா இருபத்தாறு ராமன் கம்பேலி எழுதுறான் ஐயர். ஒரே ஊர் இந்த ஐயருக்கு எடுக்கும். அவரு ராஜாட்ட வாழ்ந்துருக்காரு. அவர்கிட்ட முடிய இருந்திருக்கு. அவர் வந்து பார்த்தாரு. கோவில் பார்க்கும்போது பார்த்துட்டாரு. அப்போ நேரம் இருந்துச்சு. இது இங்கே நேரம் இருந்துச்சு. இங்க இருந்தது. ஆமாம் நேரம் இருக்கவும் கோவில் சுற்றி பார்த்துட்டு காதை வச்சு பார்த்துட்டார். பெரிய ஒரு விஞ்ஞானி எப்படி இருப்பார் ஐயர். காதை வச்சு பார்த்துட்டார். படுத்து இங்கே நிற்கிற மாதிரி நிற்கிறேன். இந்த பையன் ஒருத்தான் அவர்கிட்ட பியூன் இருக்கான். இப்பவும் இருக்கான். அவர் என்ன பண்ண எழுந்திருச்சு வந்து 2 கைக்கு முடிச்சா எங்க பெரிய மகான் இருக்காங்க. மகான் இடத்துல இருக்கா. எப்படிங்க சொல்றீங்க? ஜனங்க நம்புமா எப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ வயசு எனக்கு 72. இப்போ 81. இந்த வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதான் அதுலேயே அவர் ஆராய்ச்சி பண்ணி எல்லா கோயிலையும் பார்த்து தஞ்சாவூர் கோயில், சிவன் கோயில், பழையாத்து கோயில், தாராகரம் கோயில் எல்லா கோயிலையும் கோயில் பார்த்துட்டு எங்கள் ஒரு கோயிலே இருக்கு. இந்த கதை இருக்கவும்
கண்டத்திலே அந்த தண்ணி கொண்டு போய் ஊற்றி அவசியத்தை இங்கு தடவி பேப்பரை எடுத்துட்டு போய் ஊற்றி தஞ்சாவூர் போய் அது தமிழர்களுக்கு பார்த்து அதுக்கு பிறகு கிளாஸ் அதான் பெரிய பெரிய ஒரு ஆராய்ச்சியாக குடவாயில் பாலசுப்ரமணியம் எதுவும் சொல்லியிருக்காங்களா இதுக்கு நினைவிடம் கட்ட போகிறோம் அப்படின்னு? ஆமாம், அரசாங்கம் சொல்லியிருக்கா? அரசாங்கம் வந்து பார்த்துட்டு கொண்டிருக்குது. சீமான் தான் அவசியம் கட்டிட்டான். இதை கட்டணும் அப்படின்னா யார்கிட்ட பர்மிஷன் ஆகும்? கவர்மெண்ட் தான் ஆகும். இடம் யாருக்கு சொந்தமா இருக்கு? கோவில் கோயில் இடம், அறநிலை ஆட்சித்துறை இடம். கோயில் இடம் தான் சாகுபடி பண்ணி. ஆனால் எங்க தாத்தா உள்ள காலத்துல இருந்து சாகுபடி பண்ணி நீங்க எழுந்திரிச்சாரு. எழுந்திரிச்சு கையை பிடிச்சாரு. கையை பிடிச்சோன்னே என் மகான் அப்படின்னா எப்படி கணக்கு நம்ப வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதை கண்டுபிடிச்சாரு. தமிழ்ல பெருக்கி பார்க்கும்போது படையல் வாங்கிதான் வாழ்ந்துட்டு நிச்சயமா தெரியும். அதுக்கப்புறம் தான் நிச்சயமா அஞ்சமா இருக்குது சமாதம். அதை அவ்வளோ கல்பாக இருக்குது. இங்க நிற்கிற என்ன இருக்கு? கல்பாறை. நூற்றாண்டு பார்த்து போயிட்டு அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துருக்காங்க. எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி 3 வருஷத்து வந்தவங்கள்ட்ட கையெழுத்துவாங்க. இது கையெழுத்துங்களா? கண்டுபிடிச்சாரு. சரி சரி சரி. விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கார். அவங்க புள்ள இருக்கு. சரி சரி. அதுல இருந்து நான் பூஜை பண்ணிட்டு 3 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன். யாராவது வர்றவங்க சரி கொடுக்கறது வசதி கொடுக்குறாங்க. புரியுதுங்க. அருள்மொழிக்கு சமாதியிடம் இதுதான் முயற்சி செய்வோம். உறுதியானவுடன் நினைவு மண்டபம் எழுப்போம். இங்கு வாழும் மக்களின் உணர்வுகளை மதிப்போம். தஞ்சாவூர் கோஆபரேட்டிவ் உமாசங்கர் அருள் தானே? அருண்மொழி அருண் 3 சொல்லுங்க. தெரியாது. முதல்வர் ரெண்டாகலி மாஸ் கல்வி மாஸ் ராஜா கல்லூரி. இப்போ இது 2006 இருந்து இருக்கீங்க. இப்போ 2010 ஆச்சு. 4 வருஷமா 4 வருஷம் யாரும் இது எடுத்து பண்ணல. அதான் வந்து சீமான் வந்து பார்த்துட்டு அந்த கொடி வச்சிருக்கேன். இந்த 1 வருஷத்துல கட்ட வேண்டியது கட்டுறேன் அப்படின்னு நான் கட்டுவேன். சீமானோட தீர்மானம் பார்த்தேன். நான் இருந்தேன். கட்டல அப்படின்னா நான் கட்டி ஏற்றி இருக்கேன் அப்படின்னு நோட்டீஸ் வச்சிருக்கேன். திருமணம் எடுக்கும்போது இருந்தேன். தஞ்சாவூர் அரசாங்கம் நடத்தணும், இல்லாட்டி நாங்கள் செய்வோம் அப்படின்னு 6வது பக்கத்தில் தாராசுரம் குழந்தை வீட்டு